இன்றைக்கு இரட்சகர், நாளைக்கு நியாயாதிபதியாய் வருவார். No man can escape on that day. ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவளா இருந்தாலும் தேவனுக்கு என்று உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்யாதபடி பணத்துக்காக ஏமாற்றி வஞ்சகத்தோடு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனும் அந்த நாளிலே நடுக்கத்தோடு நின்று ஆக வேண்டும். ஒருவரையும் ஆண்டவர் விட மாட்டார். நியாய தீர்ப்பின் நாள் அது. ஒரு பயங்கரமான நாள் வருகிறது. உலகத்தின் முடிவு வருகிறது. இயேசு திரும்ப வருகிறார். உலகம் முடிவடைய போகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே உன் நிலைமை என்ன? ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் மனம் போல வாழ்ந்து விட்டு, நானும் பக்தியோடு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருக்கிறாயோ, நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது உன் நிலைமை பரிதாபம் என்பதை அறிந்து கொள். தேவனுக்கு முன்பாய் நடுக்கத்தோடு அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை நாடுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும்.